என் குலதெய்வமான குழுந்தலமனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். சுக்கிரதசை அப்படின்னாவே கொடுக்கத்தான் செய்யும். சுக்கிரன் உனக்கு என்னடா சுக்கிரதசை அடிக்குது போல தெரியுது அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறையா பேர். ஆனால் சுக்கிரன் பொதுவாக கொடுக்கத்தான் செய்வார். அது இயற்கை சுபக்கிரகம் இல்லையா? இதுலேயும் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு 6 லக்கணத்துக்கு சுக்கிரதசை வந்தாவே நன்மையை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த புதனுடைய லக்கணம் மிதுனமும் கன்னியும், அதே மாதிரி சுக்கிரனுடைய லக்கணம்னு இருக்குல்ல, ரிஷபம் துலாம், சனி அதுக்குள்ள லக்கணம் மகரம் கும்பம். இந்த மாதிரி 6 லக்கணத்துக்கு சுக்கிரனுடைய தசை வந்துச்சுனாக்கும், அந்த தசையில் 20 வருஷம், இதுலேயும் ஒரு வாலிப வயசுலலாம் வந்துருச்சுன்னா, ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசுக்கெலாம் வந்துச்சுன்னா நல்லா அனுபவிப்பார். சரி 30 50 சூப்பர். அப்புறம் வயசான நேரத்தில் அது அந்த வயதுக்கு தகுந்தாற் போல் அவர்கள் சுகத்தை அனுபவிப்பார்கள், அப்படி எடுத்துக்கலாம். அந்த வயதுக்கு தகுந்தாற் போல் இப்போ சிறு வயசில் வருதுன்னா அந்த குழந்தைக்கு தேவையான, பொதுவாக குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்ப்பார், குடியை கெடுப்பார் அப்படிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் நன்மையை செய்வார். அந்த அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இப்போ ஜாதகத்தில் சிறு வயசில் சுக்கிரதசை நடக்கும்போது, நான் இந்த சொன்ன 6 லக்கணத்துக்கு நடக்கும்போது நன்மையை செய்வார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. அப்போ அந்த நன்மை அப்படிங்கும்போது நல்ல வருமானம் வரும். எந்த பாகத்தோட தொடர்பு இருக்காரோ, வீடு கட்டுறது, வாகனங்கள், சுக்கிரனாவே கார் வாங்கிறது, பைக் வாங்கிறது, அழகு சார்ந்த பொருட்கள், வீட்டில் டிவி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர், இந்த மாதிரி அழகு சார்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கெலாம் இதுக்கெலாம் அதிபதி சுக்கிரன் தான். இந்த மாதிரிலாம் நன்மையை செய்வார் சுக்கிரன். நான் நிறையா அப்படி பேசிக்கிட்டே போகலாம். இதுலேயும் பெண்களுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அழகா வாழ்க்கை அழகா அப்படிலாம் போய்கிட்டே இருக்கும். ஆண்களுக்கு வந்தாலும் அதுலேயும் நல்லதை தான் செய்யும், இப்படி எடுத்துக்கலாம். ஆண் பெண் இரு பாலினத்துக்கும் இந்த மாதிரி சுக்கிரதசன் ஒரு சரியான ஒரு பிராயத்தில் இப்படி வரும்பொழுது நன்மையை செய்யும். நான் சொன்ன அந்த 6 லக்கணத்துக்கும். சரி, இதுவே கெடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி அப்படின்னா, கெடுக்காதா நன்மையை மட்டும்தான் செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டாக, அதற்கு எதிர்வினையாக கெடுக்கவும் செய்யும். என்னையா இப்போ தான் கொடுக்கணும்னு இவ்வளோ நேரம் பேசிவிட்டு இப்போ கெடுக்க செய்யும்னு பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களா? ஆமாம். எந்த ஒரு தசையாக இருந்தாலும் அவர் கொடுக்கணும் அப்படின்னா, பழமொழி சொல்லுவாங்கள்ல, சட்டியில் சோறு இருந்தால் தான் அகப்பையில் வரும். அது அந்த காலத்து பழமொழி. இப்போ நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ பாக்கெட்டில் ஒருத்தர் காசு கேட்குறாங்க, மணி பாக்கெட்டில் இருந்தால் தானே இப்படி டவக்குன்னு எடுத்து கொடுக்க முடியும், இந்தப்பான்னு அப்படி எடுத்துக்கலாம். அப்போ எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் தானே டவக்குன்னு எடுத்து கொடுப்பார். அவர்கிட்டே இல்லை, அவரே கெட்டு போய் நிற்கிறார், அவர் எப்படி கொடுப்பார்? அப்போ நம்ம இப்போ என்ன போட்டிருக்கோம் தலைப்பு அப்படின்னா, என்னமோ போட்டிருக்கோம். ஆமாம், வாழ்க்கையை கெடுத்த சுக்கிரதசைன்னு போட்டிருக்கோம். அப்போ ஒரு பெண்ணோடைய வாழ்க்கையை கெடுத்துருச்சு இந்த சுக்கிரதசை. அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னங்க சுக்கிரன் அப்படின்னா பார்ப்போம், அதை சொல்லும்போது விளக்கி சொல்லலாம். பொதுவாக சுக்கிரதசை அப்படிங்கிறது நன்மையைத்தான் செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. நான் சொன்ன இந்த 6 லக்கணத்துக்கும். சரி, இந்த 6 லக்கணத்துக்குமே வேணால் அடுத்தடுத்து வீடியோ போடலாம். என்கிட்ட நிறையா எடுத்துக்காட்டு ஜாதகம் இருக்குது. அந்த சுகத்தை அனுபவிக்காமல் இருக்கிறது வேணால் அடுத்த வீடியோவில் கூட போடலாம். பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போன ஜாதகம்லாம், அனுபவிக்காமல் இருக்கிற ஜாதகம்லாம் இருக்குது, அப்படி போடலாம். இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகம் போடுவோம், சரிங்களா? இந்த சுக்கிரதசையில் அவங்க வாழ்க்கையவே சூறையாடுனா அப்படி கூட சொல்லலாம். கெடுத்தது தான், வாழ்க்கையவே கெடுத்து அவங்க குடும்ப வாழ்க்கையே இல்லாமல் அந்த மாதிரி கெடுத்த ஒரு சுக்கிரதசையை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பை பார்க்கலாம். எல்லாத்துக்கும் இருக்கும், சரிங்களா? பார்ப்போம். அந்த ஜாதகர் பிறந்த தேதி 30/6/1986. நேரம்
இரவு 11:10 PM திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. சரிங்களா? ஆமாம், ஒரு நிமிஷம் பார்த்துக்குவோம். ஆமாம், இரவு தான் பிறந்த டைமு. இப்போ மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். இல்லை, ஏன் நான் 2 தடவை இந்த பிறந்த தேதிலாம் சொல்கிறேன்னா, நீங்களும் இந்த இப்போ தான் செல்ஃபோனில் வந்துடுதுல, அந்த ஆப்லாம் இருக்குல்ல, ஜாதகத்தெல்லாம் பார்க்குறது. அப்போ நீங்களும் எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ நான் என்னென்ன சொல்கிறேன், இங்கே நான் வந்து இப்போ இங்கே லேப்டாப்பை வச்சு இங்கே வந்து நான் பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நீங்கள் உங்கள் செல்லுலேயே பார்க்கலாம். நான் எந்த தசாபுத்தி என்னென்ன நடக்குது, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். நான் இந்த கட்டத்தை மட்டும் தான் போடுவேன் ஸ்க்ரீனில். அப்போ பார்ப்போம். மீண்டும் பிறந்த தேதி, இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். 30/6/1986. பிறந்த நேரம் இரவு 11:10. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரம், திங்கட்கிழமை பிறந்திருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ராசி கட்டம் இந்த ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்னமாக வர்றது கும்ப லக்னம். லக்னத்திலே குரு இருக்கிறார். அருமை இல்லையா? திக்பலம் பெற்று குரு லக்னத்திலே இருக்காருங்களா? சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல யாரும் இல்லை. 3ல் வந்து சந்திரனும் ராகும். 5ஆம் இடத்துல சூரியன். 6ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும். 9ல் கேது. 10ல் சனி வக்ரம். 11ல் செவ்வாய் வக்ரம். இந்த இடத்துல 6ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கப்போ புதன் வந்து அஸ்தங்கமாகி உள்ளார். அஸ்தங்கம்னா வக்ரம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த ரிவல்ஸ் போகிறதானே, இயற்கைக்கு மாறாக. அந்த இடத்துல இப்போ கெடுக்கணும் அப்படின்னா கொடுக்க செய்வார், கொடுக்கணும் அப்படின்னா கெடுக்க செய்வார். அவ்வளோதான். அவ்வளோ ஒரு சிம்பிள் எடுக்கிறது. அப்போ இவர் வந்து எடுத்துக்குவோம். அப்படியே தசாபதிக்கு வந்துட்டு அவருடைய ஜாதகத்தை விளக்குவோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் 2ஆம் இடத்துல பிறந்தாருங்களா? அஸ்வினியில் பிறக்கும்போது அப்போ முதல்ல அவர் பிறந்த கால தசை வந்து கேது தசை. ஒரு 5 வயசு வரைக்கும், 4 வருஷம் 9 மாதம் 20 நாள். அப்போ 5 வயது வரைக்கும் இந்த கேது தசை தான். 5 வயதிற்கு மேலே சுக்கிர தசை. அப்போ 20 வருஷம் சுக்கிர தசை. 25 வயசு வரைக்குமே சுக்கிர தசை தான். சூப்பருங்களா? அப்போ இந்த லக்னம் என்ன? கும்ப லக்னம். பாருங்க, வேணால் அந்த கட்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதில் அதிக நேரம் அப்படியே கட்டத்தை போட்டுருக்க முடியாதுல்ல. அப்போ கும்ப லக்கணம், இந்த மகரம் கும்பம் சனியோட லக்கணத்துக்கு இந்த சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதி, 4ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் வந்து இந்த பாக்கியாதிபதி, பாக்கியத்தை செய்யக்கூடிய அதிபதி. இவருக்கு நண்பரும் கூட சனிக்கு நன்மையே செய்யக்கூடிய இந்த சுக்கிரன் தான். இப்போ சுக்கிரன் ஏயா கெடுத்தாரு அப்படின்னா, அவர் கெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். 6ஆம் பாவகத்தில் இருக்கிறார். சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். வீடு கொடுத்த சந்திரனை பார்க்கணும்னா அவனும் ராகு கூட சேர்ந்துக்கிட்டான். தேய்புர சந்திரன் தான். அந்த இடத்துல நம்ம தேய்புரையை மட்டும்தான் எடுக்கலாம். உச்சத்தை நோக்கி தான் போகிறேன். அந்த இடத்துல சந்திரனுடைய நிலப்பாடு ராகுவோடு சேர்ந்து உள்ளார். தேய்புர சந்திரன் வீடு கொடுத்தவனுடைய நிலப்பாடு. எப்பயுமே அந்த வீடு கொடுத்தவனுடைய நிலப்பாடை பார்க்கணும். ஓரளவுக்கு பார்க்கலாம். பார்க்கும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். அவன் நல்லா இருக்கான்னு. சந்திரன் அஸ்வினியில் இருக்கேன், இங்கே ராகு அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கும் அவனும் அஸ்வினி 2ஆம் பாவத்தில் தான். அப்போ 2 பேர் ஏகதேசம். ராகு 3.40, அது 4 டிகிரி. சந்திரன் 4.12, 1 டிகிரியில் தான் 2 பேரும் இணைவு. அப்போ சந்திரனை வந்து ராகு வந்து இந்த கிரகண தோஷம்னு சொல்கிறாங்கள்ல, ராகு கிரகணம், சந்திரனை கிரகணம் பண்ணியிருக்கு. அப்படித்தான் எடுக்கணும். அப்போ சந்திரனோட ஏற்கனவே தேய்புர சந்திரன், அதில் ராகுவும் போய் சுத்தம். சந்திரன் வீடு கொடுத்தவன் ஒரு பவரும் இல்லை. எடுத்தாச்சுங்களா? ஸ்தான பலம் 6ஆம் இடத்துல இருக்கிறானா? சரி, கூட நிற்கிறவன் யாரியா? இந்த புதன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து 5ஆம் இடத்துக்கு அதிபதி தான். ஆனால் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வருகிறான். சரி, அந்த புதன் எங்கே சேர்றானோ, எந்த இடத்துல இருக்கிறானோ, யார் கூடலாம் சேர்றானோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கான். அவன் அந்த இடத்துல அஸ்தங்கமாயிருக்கான். அது இப்போ புதன் திசை வர்றப்போ தான் பார்க்கணும். அது வராது.
சரிங்களா? அதுன்னு சொல்லிடலாம். இந்த ஜாதகருக்கு புதன் திசை வராது. சரி வந்திருந்தாலும் நம்ம கேட்கலாம். என்னங்கய்யா புதன்னா இந்த லக்னத்துக்கு நன்மை. புதன் திசை வந்திருந்தால் 17 வருஷம் நன்மையை செய்திருப்பார். இதே கண்டிஷனில் இருக்கும்போது. வேறு ஏதாவது ஜாதகம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அதே 6ஆம் பாகத்தில் இருந்து இந்த கும்ப லக்னத்துக்கு அந்த கடகத்தில் இருந்து புதன் அஸ்தங்கமாயிருந்தால் நன்மையை செய்து உள்ளார். நான் எடுத்துக்காட்டுக்கு போடலாம் வேறு ஜாதகம். இப்போ இந்த சுக்கிர தசை இந்த அளவுக்கு எப்படியாக இருந்துச்சுன்னா 5 வயசு நல்லா வெளி உலகம் அப்போ தான், அதாவது சிறு வயசு தான், விளையாட்டுத்தனம் உள்ள ஒரு வயசு தான். அப்போ தான் வந்து இந்த ஸ்கூலுக்கு போகிற டைம், இந்த வெளி ஆளுகளை கொஞ்சம் பழக்கம், அந்த விளையாட்டுத்தனத்தோடு கூடிய ஒரு வயசு பெண்ணுக்கு. அப்போ 15 வயசு வரும்போது அது நல்ல ஒரு மெச்சூரிட்டி ஆகுது. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் சூப்பருங்களா. அப்போ அந்த சுக்கிரதசை வரும்போது இந்த குழந்தைக்கு விளையாட்டோடையே சேர்ந்து தான் படிப்பையும் கொடுத்துருக்கார். ஏன்னா குரு திக்பலமாக இருக்கார், புதனும் கொஞ்சம் பரவாயில்ல அஸ்தங்காக இருக்கார்ல அந்த இடத்துல. அப்போ படிப்பு இதில் சொல்லவே கூச்சமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. தேவையில்லாத ஒன்றையும் இந்த சுக்கிரம் கொடுப்பேன். நான் புரிஞ்சிருப்பீங்க. படிக்கிற வயசில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அது தேவையில்லாத ஒன்றை கொடுக்குறார். அதனாலேயே வாழ்க்கையை நிறையா பேர் தொலைக்கிறாங்க, வாழ்க்கையே கெட்டு போயிடுது. அது என்ன அப்படின்னா தேவையில்லாத அம்புட்டு இந்த சுக்கிரம் கொடுப்பேன். இப்படி எடுத்துக்கலாம். அதில் நம்பர் 1 காதல் தானே. தேவையில்லாதன்னா இப்போ படிக்கிற நேரத்தில் காலேஜ் நேரத்துலலாம் போகிறதெல்லாம் கட்டடிச்சு போகிறது. ஒரு 10க்கு மேலே போயிட்டாவே வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும் இந்த சுக்கிரன் வீட்டில். அங்கே ஸ்கூலுக்கே போகிறது அப்படின்னாலும் 11th 12th போகும்போது ஸ்கூலுக்கு போய்ட்டு அங்கே கட்ட அடிச்சுட்டு எங்கிட்டாவது போகிறது. பொதுவாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கும். காலேஜுக்கு போனால் அந்த மாதிரி தான். அங்கே போய் ஏதாவது லேட் ஆகிடுச்சு அங்கே ஏதாவது சொல்லிவிட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டு தேவையில்லாத என்னெல்லாம் செய்யணுமோ அம்படி இந்த சுக்கிரன் செய்வேன். தேவையில்லாதது நீங்கள் வேணால் எடுத்து பார்த்துக்குங்க. இந்த சட்டவிரோதமாக செயல்படுற ஆண்கள ஜாதகம் இருக்கட்டும் பெண்கள் ஜாதகத்தை இருக்கட்டும், இந்த மாதிரி சுக்கிரன் கெட்டு போய் திசை நடக்கிறப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு எடுத்துக்கிறேன், நிறையா பேர் கெட்டு போயிடுறாங்க அப்படின்னு எடுத்தோம்னால் இந்த சுக்கிர தசை தான். அப்படி இந்த ஜாதகரை இப்போ வயசு வந்து அவங்களுக்கு வந்து 38 வயசு ஆகுது. காதல்ங்கிற பேரில் 25 வயசு வரைக்கும் வந்துருச்சு. நம்ம எடுக்கிறது 15 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் எடுப்போம். அதுதான் சரியான வயசு. இளம் கன்று அந்த பயம் அறியாது, அப்படி தானே சொல்லுவாங்க. இளம் கன்று பயம் அறியாது. அது வாட்டில் துள்ளி துள்ளி கூச்சிக்கிட்டு கேணியில் விழுந்தா காலு போயிருமே அப்படின்னு பயப்படாது. ரோட்டை இங்கிட்டு கிராஸ் ஆக அங்கிட்டு ஓடும், அந்த வண்டி கிண்டி அடித்து போயிடும், அதுக்கு எதுவுமே தெரியாது. இளம் ரத்தம், அதில் தவறு தெரியாது. இப்போ இந்த ஜாதகரை குறை சொல்கிறதா அப்படின்னாக்கும் சுக்கிரதசை வயசு இளம் வயசு யார் எது சொன்னாலும் கேட்கவே கேட்காது. அதை கெடுக்கிறவங்க என்ன சொன்னாலும் நல்லா கேட்கும். நம்ம வீட்டுக்காரங்க ஐஸு சாப்பிடாதன்னா அது ஐஸை சாப்பிடும், இனிப்பாக இருக்கு. கடையில் இந்த ஏதாவது டிசைன் பண்ணி விற்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த கேக்கு அந்த இதில் அது இதுன்னு, அதெல்லாம் சாப்பிடாத, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடாதன்னா அதைத்தான் சாப்பிடும். அதே மாதிரி இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். நம்ம அந்த இடத்துல வந்து ரொம்ப அழுத்தமாக இந்த விருப்பப்படுறது, இந்த காதலை போய் கொச்சப்படுத்தலாமா அப்படின்னு கேட்கும்போது அது பொதுவாக மனிதனுக்கு இயல்பாக அது வரக்கூடியது தான். அதில் இருந்து அப்படிதான் எடுக்கணும். அதில் இருந்து விடுபட்டு அல்லது அதிலிருந்து தப்பிச்சு தான் சொல்லணும். தப்பிக்கிறாங்க, வர்றவன் தான் வெற்றியாளர். இப்போ இந்த ஜாதகரை வாழ்க்கை, அதாவது குடும்ப வாழ்க்கைன்னு கூட எடுத்துருங்க. கணவன் ஒரு திருமணமாகி குழந்தை பெற்று வாழ்க்கை அந்த வாழ்கிறத விட படிப்பையும் தொலைச்சு, படிப்பும் போச்சு, தாய் தகப்பனையும் எதிர்த்து நம்பி கல்யாணம் பண்ணவனும் விட்டு இப்போ அனாதையாக இருக்கிற ஒரு ஜாதகம். இப்போ நான் சொல்கிறது அம்பட்டும் இலக்க வச்சிருச்சு இந்த சுக்கிரன்.
நம்பிக்கையின் பேரில் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. அது தன்னை இழக்கும் அப்படின்னு போடலாம் தான் இருந்தேன். டைட்டில் வந்து தன்னை இழக்கும் ஜாதகம் அப்படின்னு போடலாம் தான் இருந்தேன். அது அதை விட இது வாழ்க்கையை தொலைச்சிருச்சே. நல்லா பாருங்கள், அந்த வாலிப பிராயத்தில் இதை பற்றி கஷ்டங்கள் தெரியாமல், இதனால் பாதிப்பு எவ்வளோ வரும்னு புரியாமல் தெரியாமல், அது மீண்டும் மீண்டும் அந்த கர்மாந்த காதல்ங்கிறத சொல்ல வேணாம், வாயிலிருந்து அது வேணாம். இந்த மாதிரி வந்து பாவம் நல்லா வாழ்கிறாங்க எத்தனை பேர். ஏன்னா அதை வந்து தெய்வீகமாக அது இருக்குது. அதை வந்து நம்ம கொச்சைங்கிறத விட சில பேர் வந்து எல்லாத்தையும் எதிர்த்து கல்யாணம் பண்ண போய் அந்த பொண்ணு நம்மளே வந்து வந்துருச்சுன்னு சொல்லி பையன் திருந்தி கஷ்டப்பட்டு குடும்பம் வாழ்கிறதும் இருக்குது. ஆனால் இந்த ஜாதகத்தில் வந்து கெடுத்து விட்டுருச்சு. படிப்பு போச்சு, வேலை இல்லை, வருமானம் இல்லை, பெற்றவங்க கை விட்டுட்டாங்க, தாய் தகப்பன் உறவினர் கை விட்டுட்டாங்க, கட்டுனவனும் கழட்டி விட்டுட்டேன். அழுகுது. நம்மளும் ஒரு பொண்ணை பொத்திருக்கோம்ல. ஜாதகம் பார்க்கும்போது அப்படியேன்னு பொண்ணு வந்து அப்படியே அழுகுது, முடியல. நம்ம பலன் எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது அதுக்கு இந்த எப்போ 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இல்லைப்பா. 25 வயசுக்குள்ளே வாழ்ந்து முடிச்சிட்டே போனாக்கா அழுகுது. அதனால் பேச முடியல. சரி, அடுத்தடுத்து வர்ற தசாபுத்தினால் நன்மையை செய்யலாம்னா சுக்கிரனை விடுங்க அப்படின்னா, தன் சந்திரனுடைய நிலப்பாடை ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி, சூரியன் வந்து இந்த லக்கணத்துக்கு என்ன செய்வேன்? அவன் இருக்கிறது எந்த இடம்? 5ஆம் இடத்துல இருக்கான். சுக்கிரன் அம்புட்டையும் கடிப்பேன். இந்த லக்கணத்துக்கு பாவி இல்லையா? பாதகத்தை செய்யக்கூடிய சூரியன் இல்லையா? கொடுக்கக்கூடிய சுக்கிரனையே கெடுத்துவிட்டான். இவன் கெடுக்கக்கூடிய போய் 5ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்குறார். அப்போ என்ன, ஏதாவது வேலைக்கு போய் ஏதோ கௌரவமாக வாழலாம் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். சந்திர தசைலாம் சொல்லிக்கிற அளவுக்கு நல்லது இல்லை. இப்போ இந்த மாதிரி ஜாதக அமைப்பு. அப்போ நிறைய பேர் ஏன் நீங்கள் நல்லதே போட மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது ஜாதகத்தில், அது வேணால் போடலாம். நிறையா யோகங்கள் இருக்குது, அது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஜோதிடம் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மக்களே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கவங்க ஜாதகம் பார்க்க வரமாட்டாங்க. நல்ல ஜாதகமே வராதுன்னா நல்ல ஜாதகம் இருக்குது, அந்த கெட்ட நேரத்தில் தான் வருவாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அது கோச்சாரத்தில் ஜாதகத்தை தூக்கிட்டு ஒருத்தர் வர்றாருன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதோடைய தசாபுத்திகள். அப்போ தான் அவங்க ஜாதகத்தையும் நினைக்குவாங்க. ஐயோ தொழில் தொடங்கினே போச்சே, காசெல்லாம் போச்சேன்ட்டு அங்கே சொல்ல மாட்டாங்க. அழுகாத ஒரே வருவாங்க. அங்கே ஜாதகத்தை பரட்டி பார்க்கும்போதே தெரியும், ஆஹா வந்துட்டாங்கடான்னு, என்னத்தை இழந்தாங்கன்னு. அப்போ வயசை பார்க்கணும். இந்த பெண்ணு வந்து 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே தன் வாழ்க்கையே வாழ்ந்து முடித்து விட்டார்கள். கஷ்டம் நஷ்டம் அம்பிட்டு ஃபுல். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்கள். உட்காந்துக்கிட்டு அந்த கட்டம் இருக்குல்ல, இல்லை பிறந்த தேதி நேரத்தெல்லாம் சொல்லிட்டேன்ல. சூரிய தசை ஒரு சுமார் தான், ஆனால் கெடுக்கக்கூடியவன் 5ஆம் பாகத்தில் இருந்து குரு பார்க்கறதுனால ஏதோ வகுத்துக்கு சாப்பாடு, உடுத்த துணி, கொஞ்சம் மான மரியாதையை காப்பாற்றுவேன். சந்திரன் இந்த சுக்கிரனை விட மோசமான இடத்துலலாம் இருக்கான், மோசமாலாம் இருக்கான். அவன் ஒரு மனக்காரகன் கிடையாதா? மனதை போட்டு ரொம்ப டென்ஷன் ஆக்குவேன், கெடுப்பேன். இந்த வெந்த புண்ணில் வேலு பயிற மாதிரி ஏற்கனவே அந்த ஜாதகர் கெட்டு போய் மனநிலையாக இருக்கிறப்ப மீண்டும் எவனாலும் பாவி தான் வருவேன். அவங்க நான் நடக்க போகிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி. ஏன்னா 3ஆம் இடம் வேறு இல்லையா? அந்த புகழ் கீர்த்தி இப்படி எடுத்துக்கலாம். தைரியம் வீரியம், இந்த புகழை கொடுக்கக்கூடிய இடம், நல்ல பேரை கொடுக்கக்கூடிய இடம் இல்லையா? அப்படியே கெடுத்து விட்டுருவேன் பேரெல்லாம். பாவம் பெண்ணு வேற இல்லையா?
ஆதரவு இல்லை, இந்த ஜாதகருக்கு ஆதரவு இல்லை. நீங்கள் எடுத்து பாருங்கள், தந்தையும் தாயும் தாய் கிரகமான சந்திரனும் வலுவிழந்து சூரியன் வலுவாகத்தான் இருக்கிறார், அதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. 9ஆம் இடத்துல அந்த சந்திரனும் ராகுவுக்கு பார்வை உள்ள ஏற்றுக்கிறேன், சந்திர பாவரோட பார்வை விழுகுது. 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் போய் கெட்டு போயிட்டான். இப்போ அப்பேன்னு பேருக்கு இருக்கிறார் இன்சில் போட, அவ்வளோதான். அவரால் ஒன்றும் செயல்படுத்த முடியாது இந்த ஜாதகருக்கு. அப்போ அப்பாவோடைய உதவி இல்லை, அம்மாவோட உதவி இல்லை, கணவனோட உதவியும் இல்லை. அது என்னையா கணவனுக்கு அதை எப்படியா எடுக்கலாம் அப்படின்னாக்க 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாருல்ல அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம். பார்க்கட்டும், 7ஆம் இடத்துக்கு அதிபதி என்ன நிலைமையில் இருக்கேன்? 7ஆம் இடத்தை வந்து சனி 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆமாம்ல, ஆமாம் பாருங்க. 7ஆம் இடத்துக்கு அதிபதியை வந்து செவ்வாய் பார்க்கிறார். எடுத்துக்குங்க ஜாதகத்தை, அந்த கட்டத்தை முன்னாடி ஓட்டி பாருங்க. 7ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். 7ஆம் இடத்துக்கு அதிபதியை வந்து சூரியனை செவ்வாய் பார்வை. சூப்பர். என்ன நிலைமை ஆயிடுச்சு? சுக்கிரனும் கெட்டு தான் ஒரு ஜாதகம். அப்போ இந்த மாதிரி நேரங்காலத்தில் வரும்பொழுது தான் ஜோதிடருக்கு தயவு தேவை. தயவுனா என்னென்னா, நம்ம போய் தடுக்க முடியாது, உடனே தடுத்துட முடியுமா அப்படின்னா, அந்த நேரத்தில் ஜாதகத்தை பார்த்து இது மாதிரி இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணலாம். இந்தந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பழகாத, இந்தந்த மாதிரி இதிலேருந்து விலை இருக்கலாம். நம்பிக்கையை ஊட்டுறதுக்கு தான் ஒரு தெய்வத்தை இதை போய் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படிங்க. உடனே நம்மளால் ஆப்போசிட்டில் கேட்டக்கூடாது, அந்த சாமியை கும்பிட்டு இந்த மாதிரி நடக்காதா அப்படின்னு. முயற்சி செய்யுங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கெட்ட நேரங்கள் இருக்குது, இதில் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இப்போ புதுசாக ஒரு கடை தொழில் தொடங்கும்போது வந்து பார்க்குறாங்க, ஐயா இந்த மாதிரி உனக்கு 6 8ஆம் இடத்தோட அதிபதியோட திசை நடக்குது, இந்த மாதிரி வந்து கெடுதல் வரும், கடனை வாங்கினா கட்ட முடியாது, பார்த்து செய், அவ்வளோதான். அவன் அதை வந்து அந்த பெருசாக செய்யாமல், இல்லை நான் செஞ்சு தான் ஆகுவேன் அப்படின்னா, இப்படி பேச்சை கேட்டு இப்படி ஜாதகத்தை பார்த்து தொடங்கும் பொழுது பெருசாக வர்றது கொஞ்சமாக வரும். அதில் அந்த தெய்வத்தை வழிபடும் போது அந்த மாதிரி வேறு திசையில் போயிடும். இந்த நேரத்தில் தொடங்காது, நீ வேலைக்கு போயிட்டுருக்கலாம் அப்படிங்கும்போது கஷ்டங்கள் வரும், அதை கடந்து வந்துடலாம். ஆனால் இது இந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்படி தான் அமையுது. அப்போ அதைத்தான் நான் சொல்ல வரேன். இதே அமைப்பில் உள்ள ஜாதகம் இந்த அளவுக்கு பாதிக்காமல், இதே மாதிரி ஒரு மாற்றம் இல்லாமல் இதே பிறந்த தேதி இதே அமைப்பில் உள்ள ஜாதகத்தை பார்த்தா அவங்க நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்கன்னா பாதிப்பு இருக்கும், இந்த அளவுக்கு பாதிக்காமல், இப்போ நான் சொல்கிற மாதிரி பாதிப்பு இல்லாமல், அந்த மாதிரி ஒரு விரும்பினாங்க, அதை ஏமாற்றப்பட்டார், மறு வாழ்க்கை வாழ்வாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது எப்படியானா அதுதான் அங்கே தான் போயிடணும். ஏன்னா இங்கே குரு பார்க்குறாருல்ல, 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் குரு பார்க்குறாரு. அப்படின்னு இப்போ தானே சனி பார்த்தார் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது இதுதான் ஜோதிடம். அப்போ அங்கே தான் இங்கே பிரார்த்தனை. கஷ்டப்படுறது கஷ்டம்தான், அவர் தான் ரொம்ப பாதிப்பு வராது, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ உடனே இதே ஜாதகத்தை வச்சு நீ என்ன எப்படி சொல்கிற அப்படின்னாக்கும், இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜாதகம் ஒன்றே தான், ஒரே கட்டம்தான், ஒரே பிறந்த நேரம் தான். இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கர்மா வினை ஒன்று. அதுதான் வந்து இது வந்து ஜோதிடத்தில் வரல, அது வேறு மாதிரி தான் இருக்குது. அவங்களுடைய தெய்வ அனுக்கிரகம், அவங்க வழிபடுறது, அவங்களுடைய அந்த ஜாதகருடைய நல்ல வினைகள், நல்லது செய்கிறது, அதாவது நன்மை தீமைக்கு அனுசரித்து தான் அதைப்படி வரும். அப்போ அளவுகள் இருக்குல்ல, எத்தனை சதமானம் கெடுதல், இவ்வளவுக்கு கெடுறாங்க, இவ்வளவுக்கு நல்லா இருக்காங்க, இப்படிங்கிறது அவங்க நன்மை தீமையை பொறுத்து வரும். சரிங்களா? ஜாதகம்னா ஒரே கட்டம் தான், ஒரே பிறந்த தேதியில் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் ஒருத்தருக்கு பலன் மாறுது அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம இப்போ பாடத்துக்கு போடுறோம். இப்போ பாடம் எத்தனையோ புஸ்தகங்கள் படிக்கிறோம், இந்தந்த கிரகம் இங்கே இருந்தால் எப்படின்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி நம்ம எடுத்து பார்க்கும்போது அங்கே நடக்காமல் இருந்திருக்கும். காரணம் என்ன? நான் சொல்கிற மாதிரி தான். இதே மாதிரி ஜாதகம் நூற்றுக்கணக்கில் எடுக்கலாம், அதில் ஒன்றும் இல்லை, இதே மாதிரி பாதிப்புறாது, வேறு மாதிரி பாதிப்பு இருக்கும். அதுதான் நான் சொல்ல வர்றேன். சரிங்களா? இப்போ ஜாதகம் அப்படின்னா
ஒரே மாதிரி பார்த்த உடனே ஒரே மாதிரி பலன் எடுத்துட முடியாது, அப்படி கொண்டு வர்றேன். இதே மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே இதே மாதிரி தான் நம்ம பலன் சொல்லிகிட்டே இருக்கணும். அங்கே கொஞ்சம் வேறு மாதிரிமா வித்தியாசத்தில் கொண்டு வந்திருப்பான். வயதுக்கு தகுந்தாற் போல் ஆனா பெண்ணாங்கன்னு பார்க்கணும், எந்த வயசில் வருது, இதுக்கு மேலே உள்ள 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 தசா புத்தி, அப்புறம் கிரகங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும், அதெல்லாம் பார்த்து எடுக்கலாம். சரிங்களா? இப்படியே பேசிகிட்டே போகலாம், நிறையா பேசலாம். ஒரு ஜாதகத்தை எடுத்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும், அடிக்கும் நிறையா பேர்த்துக்கு. ஆனால் நான் இந்த சுருக்கமாக எனக்கு சொல்ல தெரியல. இந்த 2 வாரத்தில் சொல்லிட்டான் நல்லா இருக்கு அப்படின்னு விட்டுட்டு போக எனக்கு தெரியல. இல்லை கெட்டு போச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி தரேன் சொல்லிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் பார்ப்போம். சரி, நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.